Hello viewers, welcome back to my channel sauces and spices. நான் மிஸ்டர் ஷாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்வீட் பண்ண போகிறோம். நியூ இயர்க்கு ஒரு ஈஸியான ஸ்வீட், ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட்டு. இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன், பாதாம் ஸ்வீட். ஸோ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும். புதுசாக என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஏதாவது ரிக்வஸ்ட் இந்த மாதிரி வீடியோ எடுங்க அப்படின்னு எதனா ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து போடுவோம். அந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை அரைக்கிறதுக்கு வந்து நான் பால் தான் போட்டு அரைக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து இந்த பாதாமை வந்து ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் உடச்சதுக்கப்புறமா நான் பால் ஊற்றி, ரொம்ப பால் ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஊற்றலாம் கூடாது, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைக்கிற மாதிரிலாம் அது பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஏன்னா நிறைய பால் யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். இது போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கப்பில் நான் ஊற வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன். எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக முழுன்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு இதுதான் பதம். ஆக்சுவலாக நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு இது ஊற வைக்கிற அளவு வந்து நீங்கள் எந்த டம்ளர்லேயோ எந்த கப்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கோங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறமா தான் மெஷர்மெண்ட்டே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற வச்சு நல்லா தோலையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு வந்து நெய் தேவை. சப்போஸ் நெய் ஃபுல்லாக வேண்டாம்னா பாதி எண்ணெய் பாதி நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ இந்த கப்பில் போட்டு நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ இந்த மெஷர் பண்ணுறதுலேருந்து தான் நம்மளுக்கு கணக்கு வரும். இப்போ இதில் பாருங்கள், ஆக்சுவலாக நான் இதே கப்பில் தான் பாதாம் எடுத்தேன். ஆனால் நீங்கள் எதுலனாலும் எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணுறதுக்கு ஒரே கப் வச்சுக்கோங்க. அதே அளவு தான் நம்ம சர்க்கரையும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து பாதாம் எடுத்தேன். இப்போ எனக்கு இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்திருக்கு அரைச்சி. ஸோ இதுதான் கணக்கு. நீங்கள் எதுலனாலும் எடுத்துக்கோங்க. அரைச்சி வந்த கணக்கை வச்சு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அதுலேருந்து 1.5 கப்பு அரைச்ச பாதாம் பேஸ்ட் இருந்ததுனால நான் இது 1.25 கப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சுகர் வேணான்னா சேம் குவான்டிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு அரைச்சது 1.5 கப்பு சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரேவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் போட்டு. ஏன்னா நம்ம இதை முடித்த உடனே நம்ம கொட்டிடுவோம். அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து தடவிட்டுலாம் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், நான் இந்த சர்க்கரை, நம்ம அரைச்ச பாதாம், அந்த கலரும் போட்டு நம்ம கலர போகிறோம் ஸ்டவ்வில் வச்சு. இது நல்லா சர்க்கரைலாம் கரையணும். கரைஞ்சி வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த பாதாமும் வெந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணணும். ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சி போயிடும், அடி பிடிச்சிரும், அப்புறம் ஸ்மெல் மாறி போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நான் நெய் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 கப்பு எடுக்கிறேன். நான் 1 கப்பு எடுத்து நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து எனக்கு கணக்கு வந்து நான் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு நான் கணக்கு சொல்கிறதுக்காக நான் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த அளவுக்கு 1 கப் ஃபுல் கப் வந்து நெய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. மெஷரிங் கப்பில் வந்து ஒரு ஃபுல் கப் நெய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. எதுக்கும் நீங்கள் நெய் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நான் எவ்வளோ எடுத்தனோ அந்த அளவுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த வெயிட் பண்ணுற நேரத்துலேயே நல்லா பாதாமும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலரி கொஞ்சம் அந்த நெய்யெல்லாம் அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இழுக்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணும்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எண்ணெய் அப்படி மாற்றி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
சூடான நெய் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கூட கிடையாது. நார்மல் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற நெய் இருந்தாவே போதும். கொஞ்சம் பொறுமையாக அந்த நெக்ஸ்ட்டு வந்து நெய் இழுக்கிற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எப்படி பக்குவம் எப்படி விட்டு சைட்ஸ் எல்லாம் விட்டு நடுவுலலாம் அப்படி விட்டு வரும். அப்போ தான் வந்து அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் இழுக்க இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப ஒன்றுமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி எந்த கப்லனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாதாமை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துலேயே ஊறிடும். உடனே ஈஸியாக நம்மளுக்கு அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறமா பாலை விட்டு அரைச்சி ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய் வந்து எனக்கு இந்த மெஷரிங் கப்பு, நான் ஸ்டாண்டர்ட் மெஷர் கப்பில் 1 கப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படும், அவ்வளோதான். இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம் நீங்கள். ரொம்ப ஈஸி, 3 பொருள் தான். நல்ல ரொம்ப ரிச்சான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த நியூ இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா நம்ம வந்து ஒன்றுமே ஆட் பண்ணிடும், பாதாம் யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மட்டும் பால் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறமா சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், நெய், இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அரைச்சி வந்த அளவு தான். அதனால உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நிறைய இருந்தாலும் நிறைய கலரிக்கிட்டே இருக்கணும், கையெல்லாம் உங்களுக்கு வலிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள், சின்ன கப் அளவில். நல்லா உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆனதுக்கப்புறம் நிறையா போட்டு நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது இவ்வளோ தான் பாருங்கள். இப்போ கலரை நான் பாட்டுக்கு நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கேன், அது நல்லா இழுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரம்லாம் வந்து ஒட்டி இருக்கிறதெல்லாம் கூட நல்லா அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைசூர் பாகுக்கு பண்ணுற மாதிரியே கிளறிட்டு இருக்கணும். அதுக்கு பதம் எப்படி நல்லா அதுக்கு வந்து அப்படியே ரொம்ப நுரையா வரும். இதுக்கு அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வர்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட ஆரம்பிக்குது சைட்ஸ் எல்லாம். இப்போவே நம்மளுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு விடுது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து பக்கத்துலேயே தான் இருக்கணும், இங்கே அங்கே போயிடாதீங்க, அப்புறமா அடி பிடிச்சிரும். நல்லா சுற்றி பபிள்ஸ் மாதிரி வந்து அதை நீங்கள் பார்க்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த கரெக்டான பதம் வரும்போது நீங்களே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி எடுத்தாலும் உங்களுக்கு பீசஸ் போட முடியாது, ரொம்ப தள்ளி எடுத்தாலும் கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக அதை இறக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சென்டரில் வந்து நம்ம இப்படி விடும்போது சென்டரில் அப்படியே பொரியாக வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கலர் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. இதே அளவு போட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ நடுவில் எடுத்து விடுறேன், நல்லா நுரையாக வருது. அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்மளுக்கு மைசூர் பாக் மாதிரி நிறைய வரும்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான். அது வந்தோன்னே நீங்கள் எடுத்து கொட்டிடுங்க. அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரேயில் வந்து ரெடியாக ஆயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சொன்னேன் முதலியே. ஸோ இந்த மாதிரி நல்லா கொட்டிட்டு சமப்படுத்திடுங்க. மேலே நான் அந்த கிண்ணத்தில் லேசாக நெய் தடவிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஸ்கொயராக வேணுமா, டைமண்ட் மாதிரி வேணுமா, என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீசஸ் போட்டுடலாம். நான் வந்து டைமண்ட்ஸ் மாதிரி போட போகிறேன், அதனால் நான் க்ராஸாக கட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் எனக்கு அந்த கத்தி உள்ளே விடும் போதே தெரியுது நல்லா.
ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப் பாதாம் போட்டு பண்ணதில் வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு எனக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பீசஸ் போட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. பிகாஸ் அவங்களுக்கு எங்கே போனாலும் அவங்கள வந்து இந்த ஸ்வீட் கூட பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் மேலே வந்து அந்த சில்வர் ஷீட் போடலை. பிகாஸ் இப்போ வந்து அது மாதிரி அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி வேணும்னா மேலே நீங்கள் அந்த சில்வர் ஷீட் கூட போட்டுக்கலாம், ஸ்வீட் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. எங்கள் அம்மாலாம் கிலோ கணக்கில் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க யார்கிட்டக்கு. அதில் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய போட போட உங்களுக்கு நிறைய கிளறணும். கையெல்லாம் வலிச்சிரும் உங்களுக்கு பயங்கரமாக. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அப்புறமா அது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்மளுக்கு நல்ல பாதாம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டி நியூ இயர்க்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.